இனி உறவுகளுக்கு காலை வணக்கம். என்ன இது வெறுமனான நார்மல் தால் தானே அப்படின்னு பாக்குறீங்களா? மூங் தால்னா அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு ஊர்ல பண்ணுவோம்ல, அது என்னோட ஸ்டைல்ல. मूंग दाल है ना हम गाँव ର मिली ସେଇଠି କେମିତି କରୁଛୁ ମୋର ଷ୍ଟାଇଲରେ ସେ ரெசிபி ଆପଣ ଦେଖିବା ପାଇଁ ଯାଉଛି. இது வந்து பாசி பருப்பு இருக்குல்ல தோலோட இருக்கும். வறுத்துட்டு கொஞ்சமா அந்த தோல் எடுத்துட்டோம்னா இது செம்ம சூப்பரா இருக்கும் டேஸ்டியா. அது எப்படி இந்த தால் பண்றதுன்னு பாருங்க. இது கிளீன் பண்ணிட்டு ஃபுல்லா அந்த கல் இருக்கும். அந்த கல்லெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, கொஞ்சமா பூண்டு பூண்டு வந்து கொஞ்சம் நெறைய போட்டோம்னா இது நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் கொஞ்சம், மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சமா நெய் போட்டுட்டு ஒரு 5, 6 விசில் வந்து நல்லா விட்டுடணும். ମୁଗ ଡାଲି ନା ଗୋଟେ ଟମାଟର, 2ଟା ଗ୍ରୀନ ଚିଲି, ରସୁଣ ଟିକେ ବେଶୀ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର, ଛୋଟ ପିଆଜ ଆଉ ଟିକେ ହଳଦୀ, ଲୁଣ, ଟିକେ ଘିଅ ପକେଇକି 3-4 விசில் ନା କୁକରରେ ଛାଡିବା ପାଇଁ ଦରକାର. ତ ଭଲ ସିଝିବ ସେଇଟା ପାଇଁ. ସେ ଛାଡିଗଲା ଟାଇମରେ ଆଉ ବି ରସୁଣ, ଛୋଟ ପିଆଜ ଆମେ யூஸ் କରିବା. ବଢିଆ டேஸ்ட் ରହିବ ଏଇଟା. நம்ம ஊர்ல வந்து புளியும் போடுவாங்க. இது மத்து வச்சு கரைப்பாங்க. அப்படியெல்லாம் இல்ல. ஒரு 5, 6 விசில் குக்கர்ல எக்ஸ்ட்ரா விட்டாவே இந்த அளவுக்கு வெந்துட்டாவே கரெக்ட்டா இருக்கும். அந்த தக்காளி வந்து அப்படியே முழுசா போட்டதுக்கு என்னன்னா, இப்ப நம்ம ஃப்ரை பண்ணும்போது அத யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டா ரொம்ப நல்லாருக்கும். ஒரு ஃப்ரையிங் பேன்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு, கடுகு கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம், அதுக்கப்புறமா ஒரு காஞ்ச மொளகா, கொஞ்சமா பூண்டு வந்து ரொம்ப இடிச்சு போட்டுக்கணும். அந்த பூண்டு பிளாக் கலர் ஆனா இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாருக்கும். சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த தக்காளிய ஆல்ரெடி அங்க நம்ம வச்சிருக்கோம்ல, வேக வச்சிருக்கோம்ல, அந்த தக்காளி இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். ଟିକେ ତେଲ ପକେଇକି ସୋରିଷ ତାପରେ ଟିକେ ଜିରା ବି ପକେଇବା ପାଇଁ ଦରକାର. ରସୁଣ ନା ବେଶୀ ବ୍ଲାକ୍ ଟାଇପର ହବ ଟାଇମରେ ଫ୍ରାଏ କରିବା ତ ବଢିଆ ରହିବ. ଶୁଖିଲା ଲଙ୍କା 2ଟା, ତାପରେ ଆମେ ଅଲରେଡି କଞ୍ଚା ଲଙ୍କା ବି ପକେଇ ଦେଇଛେ. ଏଇଟା ଟିକେ ରାଗ ବେଶୀ ରହିବା ଟାଇମରେ ବଢିଆ ରହିବ. ରସୁଣ ନା ଭଲ ଛେଚିକି ପକେଇବା ପାଇଁ ଦରକାର. ତାପରେ ଛୋଟ ପିଆଜ ଟିକେ, କଡି ପତ୍ତା ଆଉ ଆମେ ଟମାଟର ନା ଅଲରେଡି ଡାଳିରେ ପକେଇକି ସିଝିକି ରଖୁଛେ ନା ସେଇଟା ଏ ସାଙ୍ଗରେ ମିକ୍ସ କରିକି ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର. ମୁଁ ଆଉ ଇମ୍ଲି କିଛି ପକେଇ ନାହାନ୍ତି. ଏ ଟମାଟର ଟିକେ କାଟା ଠିକ ରହିବ ସେଇଟା ପାଇଁ. ଆଉ ତାମିଲନାଡୁରେ କରିବା ଟାଇମରେ ଏ ଡାଳିରେ କମ୍ପଲସରି ଇମ୍ଲି ଟିକେ ପକିବ. କଣ ପାଇଁ ନା ଏ ଡାଲି ଟିକେ ଟେଷ୍ଟ ଅଲଗାଟା ରହିବ. ଇମ୍ଲି ଟିକେ ପକିବା ଟାଇମରେ ସେ ଟେଷ୍ଟ ଆଉ ବି ବଢିଆ ରହିବ ସେଇଟା ପାଇଁ. ଆଉ ଶାଗ ପକେଇକି ଏ ଡାଲି ସାଙ୍ଗରେ କରିବ. இது கூட வந்துட்டு முருங்கைக்கீரை இல்ல வேற எந்த கீரை போட்டு செஞ்சாலும் ரொம்ப நல்லா இருக்கும். பசங்களுக்கு நார்மல் நம்ம சாம்பார் பண்ற டாலியே வந்துட்டு துவரம்பருப்புலயே எனி டைமும் சாம்பார் பண்ணின்னு இருப்போம். இது இப்ப கொஞ்சம் கோல்ட் எல்லாம் இருக்குது, பசங்களுக்கு இருமல் ஜாஸ்தியா இருக்குன்னா பூண்டு ஜாஸ்தியா யூஸ் பண்றதால இந்த டால் பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். பசங்களும் ரொம்ப விருப்பமா சாப்பிடுவாங்க. நல்லா அந்த பூண்டு வந்து நல்லா வறுத்துடணும். பூண்டு நல்லா கருப்பான உடனே தான் சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன வெங்காயமும் அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு நம்ம தக்காளி வேக வச்சிருக்க தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம். புளி யூஸ் பண்ண வேணாம். புளி போடுறதுக்கு பதிலா 2 தக்காளி எக்ஸ்ட்ரா போட்டுட்டோம்னாவே கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் இது கூட எந்த வெஜிடபிளும் போடாம பிளெயின் டாலி தான் பண்ணியிருக்கேன். இந்த பிளெயின் டாலி கூட அவரைக்காய் ஃப்ரை பண்ணதும் வச்சு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் அப்பளம் செம்ம சூப்பரா இருக்கும். இந்த டால் வந்து நெய் போட்டுட்டு சூடா பசங்களுக்கு கொடுக்கும்போது பூண்டு ஆல்ரெடி நம்ம போட்டு வேக வச்சிருக்கிறதால அதுவும் பருப்பு கூடவே வெந்துட்டதால பசங்க கம்பல்சரி பூண்டு சாப்பிட்டுருவாங்க. ଟିକେ ଧନିଆ ପତ୍ର ବି ପକେଇବା ପାଇଁ ଦରକାର. கொஞ்சமா கொத்தமல்லி இப்பவே போட்டுக்கலாம். ଏ ଭିତରେ ବେଶୀ ରସୁଣ ପକେଇକି ଅଲରେଡି ଡାଳିରେ ଆମେ ସିଝିକି ରଖୁଛୁ ନା ସେଇଟା ପାଇଁ ପିଲାମାନେ ନା ରସୁଣ କାଢି ପାରିବନି, ବଢିଆ ଖାଇଦବ. ଏ ଡାଳିର ଟେଷ୍ଟ ବି ବଢିଆ ରହିବ. এটা ଟିକେ ପାଣିଆ டைப்ல ନାହିଁ, திக் டைப்ல କରିବ ଠିକ ରହିବ. இது ரொம்ப தண்ணியா இருந்தா நல்லா இருக்காது, கொஞ்சம் திக்கா இருந்தா நல்லா இருக்கும். அந்த தோல் வந்து ரொம்பவும் எடுத்திருக்க மாட்டோம். அதனால அந்த டால் வந்து அந்த தோல்ல இருக்க விட்டமின் வந்து பசங்களுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும். கொஞ்சம் தண்ணி ரொம்ப இல்லாம கொஞ்சம் திக்கா இல்லாம மீடியமா இருந்தா செம்ம சூப்பரா இருக்கும். கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. நம்ம ஆல்ரெடி முழுசு முழுசா பச்சை மிளகாய் போட்டிருந்தோம்ல, அதை இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா அந்த காரம் வந்து கரெக்டா சேர்ந்துரும். ऑलरेडी हम दीटा प्याज सॉरी ग्रीन चिली पकिक अछि ना सेटा एबे मिक्स करबा टाइम रे सेटा राग करेक्ट आसीଯିବ, ଭଲ ମିକ୍ସ ହେଇଯିବ। ଆଉ ଟିକେ ଇଙ୍ଗ ବି ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ଲୁଣ ରାଗ ସବୁ ଦେଖିକି ଠିକ ଟାଇମରେ ପକେଇକି ଟିକେ ସିଝିବା ପାଇଁ ରଖିକି ଗରମ ଗରମ ଭାତରେ ଘିଅ ପକେଇକି ଏ ଡାଲି ସାଙ୍ଗରେ ଖାଇବା ଟାଇମରେ ବଢିଆ ରହିବ। ମୁଁ ଏ ଡାଲି ଏ ସାଙ୍ଗରେ ସିମ୍ବ ଆଉ ପାମ୍ପଡ଼ ଫ୍ରାଏ କରିକି
हम पिल्लमनకు लंच पैक కొచ్చింది बढ़िया तंक भी मुर पिल्ला कना ये डाली बेसी बोला लगी मुर चुआ मनக்கு என் பையனுக்கு வந்து இந்த டால் வந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப திக்காவும் இருக்கும். பூண்டு வந்து அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா, இதுல நான் பூண்டு போட்டிருக்கேன்னு தெரியாமயே அவன் பூண்டு எல்லாம் சாப்ட்டுருவான். நல்லா கொதிச்சு வந்த உடனே சாப்பாடு ரொம்ப நல்லா சூடா இருக்கும்போது, 1 ஸ்பூன் நல்லா நெய் போட்டுட்டு சாப்பாட்டுல இந்த டால் போட்டுட்டு வெறுமனே ஒரு அப்பளம் வச்சு குடுத்தாவே செம்ம சூப்பரா இருக்கும். ஒரே மாரி சாம்பார், டால், பிளைன் டால் பண்றது இல்லாம இந்த இதுல பண்ணும்போது கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுடலாம் நம்ப. இது கூட கீரை மத்த எல்லா கீரையும் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் போட்டும் பண்ணலாம். நாங்க வந்து ஊர்ல இந்த பருப்புல வந்து டால்மா வந்து பண்ணுவாங்க அக்கா எல்லா வெஜிடபிளும் போட்டுட்டு. ரொம்ப சூப்பர்வான டேஸ்டியா இருக்கும். நான் கொஞ்சமா பெருங்காயம் போட்டிருக்கேன் கொதிக்க போடும்போது. ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணும்போது எண்ணெயிலேயே போட்டுடலாம். பெருங்காயம் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு, பசங்களுக்கு. ரொம்ப சூப்பர்வா இந்த டால் வந்து ரொம்ப தண்ணியா இல்லாம திக்கா இருக்கும். சாப்பாடு கூட என்னைக்காவது நான் வந்துட்டு டிஃப்ரெண்டா ஒரு டால் பண்ணோம். கொஞ்சம் பூண்டெல்லாம் நல்லா போட்டு செம்ம சூப்பரா இருக்கணும்னா, அந்த டைம்ல தான் இந்த டால் நான் யூஸ் பண்ணுவேன். ஊர்லேருந்து ஃபுல்லா கிளீன் பண்ணி அக்கா குடுத்து விட்டுருந்தாங்க. அதுதான் நான் வச்சு யூஸ் பண்ணின்னு இருக்கேன். அது கெட்டும் போவாது. இது ஒரு ஏர் டைட் டப்பால போட்டு இந்த டால் வந்து நான் ஃப்ரீசர்ல வச்சிருக்கேன். ஃப்ரீசர்ல வச்சதால அது ஐஸ் கட்டி மாரி ஆகாது. அப்படியே நல்லா தான் இருக்கு. எப்போ வேணுமோ அப்போ மட்டும் யூஸ் பண்ணிட்டு, இல்லன்னா பூச்சி வந்த மாரி ஆயிடும். ये डाल है ना एମିତି स्किन କାଢିକି କରିବ ମିଳିବ ନାହିଁ ସେଇଟା ପାଇଁ ମୁଁ ଗାଁରୁ କରିକି ନେଇକି ଆସିବା ଟାଇମରେ ସବୁବେଳେ ஒரு ହେୟାର ଟାଇଟ୍ କଣ୍ଟେନର ପକେଇକି ଫ୍ରିଜରେ ରଖୁଛି କେବେ କେବେ ୟୁଜ କରିବା ଟାଇମରେ ସେ ଡାଲ ନେଇକି ମୁଁ ଡାଲି କରୁଛନ୍ତି କଣ ପାଇଁ ନା ସେ ପୋକ ଆସିଯିବ ତ ୱେଷ୍ଟ ହେଇଯିବ ସେଇଟା ପାଇଁ କଣ୍ଟିନ୍ୟୁସ ଏ ଡାଲି ବି ଆମେ କରିବ ନାହିଁ बढ़िया टेस्ट ରହିବ ଆଉ ଗାଁର ନା ଡାଲମା ସବୁ ଏ ଡାଲିର କହିବା ଟାଇମରେ ଆଉ ବି बढ़िया ଟେଷ୍ଟ ଆସିବ ସବୁ ଭେଜିଟେବଲ ପକେଇକି ଏ ମୁଗ ଡାଲିନା ମୋର ଷ୍ଟାଇଲରେ ମୁଁ ଏଇଟା କରୁଛନ୍ତି ଆପଣ ମାନଙ୍କୁ ଭଲ ଲାଗିବ ତ ଲାଇକ୍ କରନ୍ତୁ କମେଣ୍ଟ କରନ୍ତୁ ஷேர் କରନ୍ତୁ ଆମ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் କରନ୍ତୁ இந்த பாசி பருப்பு டால் வந்து என்னோட ஸ்டைல்ல நான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என் பொண்ணுக்கு சாப்பாடு நல்லா சூடா போட்டாச்சு போட்டுட்டு ஒரு சைட்ல ஃபுல்லா அவளுக்கு நெய் ஊத்திட்டு இந்த சாப்பாடு மிக்ஸ் பண்ணி கொடுத்தாவே போதும் செம்ம சூப்பரா சாப்பிட்டுருவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டீங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும் தேங்க்யூ